ரைட். ஸோ லிஃப்ட் கொஷின் லிஃப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஷின் எல்லா வருஷமும் வரும். அப்படி இல்லைன்னா அதோட அப்ளிகேஷன் கொஷினாவது வந்துடும். பேரே லிஃப்ட் ப்ராப்ளம் தான். ஸோ லிஃப்ட் ஈஸ் அ ட்ரெஸ்ட், லிஃப்ட் ஆக்சலரேட்டட் அப்வர்ட், லிஃப்ட் ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட், லிஃப்ட் ஆக்சலரேட்டட் டீஆக்சலரேட்டட் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். இந்த கொஷின் எல்லாமே பேச போகிறோம். இது லிஃப்ட் ப்ராப்ளம். கேர்ஃபுல்லாக கவனி. இதுதான் ஒரு லிஃப்ட். இந்த லிஃப்ட்ல ஒரு பர்சன் இருக்காரு. அந்த பர்சன் ஒரு வெயிட் மெஷின் மேல நிக்கிறாங்க. வெயிட் மெஷின் மேல நிக்கிறார். இப்போ உனக்கு நல்லா தெரியும், வெயிட் ஆஃப் த பாடி ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட் எம்ஜி, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்வர்ட் என். கேஸ் 1ல லிஃப்ட் ஈஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன் 0. அப்போ இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுத முடியுமான்னா என் மேல இருக்கு சார், எம்ஜி கீழே இருக்கு, ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் 0, அதனால 0. அப்ப n ஈக்குவல் டு எம்ஜி, n ஈக்குவல் டு எம்ஜி. உங்களுக்கு தெரியுமா, இந்த எம்ஜின்றது தான் ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் இந்த n ஆக்சுவல் வெயிட்டுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். சார் புரியலையே. இப்ப புரியும் பாருங்க. இதுக்கு பேரு அப்பேரண்ட் வெயிட். அப்பேரண்ட் வெயிட். ஒரு சின்ன கற்பனை, அந்த கற்பனை அப்படியே நீங்க நடத்தி பாருங்க. இது ஒரு வெயிட் மிஷின். அந்த வெயிட் மிஷின்ல அந்த ரீடிங் காமிக்கிற இந்த ஸ்கேல் இதுதான் நீ. இப்போ உன்னோட வெயிட் 50 கேஜி அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் 50 கேஜி. அதாவது நீ மெஷின் மேல கொடுக்கறது 50 அப்படின்னா மெஷின் திரும்ப உன் மேல கொடுக்கறது அதே 50 தான் இருக்கும். சும்மா இல்லாம பக்கத்துல உன்னோட நண்பன் அவனும் உன் மேல கைய வச்சு கம்ப்ரஸ் பண்றான்னு வச்சுக்கோயேன். ஸோ தெரியுது இல்லையா, உன் மேல ஒரு ஷோல்டர்ல கையை வச்சு கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது இந்த ரீடிங் முதல்ல 52, 53, 54 மாறுது இல்லை. இல்லைன்னா ஒரு வெயிட் எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்துட்டான், ஒரு 5 கிலோ அரிசி மூட்டை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுத்துட்டான்னா இப்போ 55 கிலோ ஆயிடுச்சா. ஆனா இது ஆக்சுவல் கிடையாது இல்ல. அந்த நேரத்துல என்ன வெயிட் தெரியுதோ அதுதான் அப்பேரண்ட். அப்பேரண்ட் வெயிட் ஆக்சுவலை விட அதிகமாகவும் இருக்கலாம், ஆக்சுவலை விட கம்மியாகவும் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாரு, உன் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட் அதிகமா இருக்கும். கரெக்டா? இப்ப நீ கொஞ்சம் மிதந்த மாதிரி இருக்க. மிதந்த மாதிரி அப்படின்னா அப்வர்ட்ல அப்படி ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து நீ நிக்கல, வேற ஏதோட சப்போர்ட்ல உன்னை கொஞ்சம் லேஸ் ஆக்கிக்கிட்ட, அப்ப அப்பேரண்ட் வெயிட் ஆக்சுவல் வெயிட் குறைஞ்சிரும். இப்ப அப்பேரண்ட் வெயிட்ன்றது அந்த நேரத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியறது, அதுதான் அப்பேரண்ட். அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவல் சார் எப்ப லிஃப்ட் ஈஸ் அட் ரெஸ்ட். எல்லாரும் படிங்க. லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கேஸ் 2ல லிஃப்ட் கான்ஸ்டன்டா மேல போகுது, கான்ஸ்டன்டா கீழே வருது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் போறாங்க. அப்போ வெயிட் ஆஃப் த பாடி வழக்கம் போல எம்ஜி, நார்மல் ஃபோர்ஸ் வழக்கம் போல மேல, பட் ஆக்சலரேஷன் 0. ஏன்னா உனக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் 0ன்னு கத்துக்கணும் சார். அப்பையும் n ஈக்குவல் டு mg தான், ஏன்னா மேல அதே ஸ்டெப் தான் நீங்க எழுதுனீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இப்பவும் அப்பேரண்ட்டும் ஆக்சுவலும் ஈக்குவலா? ஆமா. லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் கான்ஸ்டன்டா மேல போயிட்டு கான்ஸ்டன்டா கீழே வந்தாலும் ஆக்சலரேஷன் 0வா இருக்கிற எல்லா கேஸ்லயுமே அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலா இருக்கும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கேஸ் 3 பாரு, கவனமா பாரு. கேஸ் 3ல லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட், லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, இந்த புர்ஜ் கலீஃபாவா துபாயில் இருக்குல்ல, உலகின் மிகப்பெரிய கட்டிடம். ஸோ அந்த கட்டிடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நீங்க 150th ஃப்ளோர் 150வது மாடிக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது லிஃப்டோட ஸ்பீடு 0 km/h அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கீழே இருந்து மேலே போக போக 1 km/h, 2 km/h, 3 km/hன்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு கோவம் வேகமா கீழே இருந்து மேலே போகுது. அப்ப இந்த கான்செப்டோட பேர் என்ன? லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ஸ். லிஃப்ட் கீழே இருந்து மேலே ஆக்சலரேட் ஆகுது.
சரி, இதுக்கு FBD எப்படி எழுதுறது? வழக்கம் போல n மேல, வழக்கம் போல mg கீழே, ஆக்சலரேஷன் அப்வர்ட். உனக்கு நல்லா தெரியும், நிறைய முறை கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்வர்ட் பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், ஆக்சலரேஷன் அப்வர்ட், பாசிட்டிவ் பாசிட்டிவ். கரெக்டா? இப்போ எனக்கு n தான் வேணும். n-னா அப்பேரண்ட். இந்த mg அந்த பக்கம் போயிடுச்சு, ma இங்க வந்துருச்சு. அப்ப m × g + a. உனக்கு புரியுதா? கீழே இருந்து லிஃப்ட் மேல ஆக்சலரேட் ஆகும் பொழுது இந்த பாருங்க பிளஸ் பிளஸ் mg கூட சம் வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நீங்க கத்துக்க வேண்டியது அப்பேரண்ட் வெயிட் ஆக்சுவலை விட கிரேட்டரா இருக்கு. அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்சுவல் வெயிட். ப்ராப்ளம் நிறைய கேட்டிருக்காங்க. அப்வர்ட் சம்னாலே m = m × g + a தான் நீங்க எழுதணும். இல்லை ஏ கொடுத்துருவாங்க, n கேட்பாங்க, சாதாரணமாக கேட்பாங்க. இல்லைனா அப்பேரண்ட் வெயிட்டுக்கும் ஆக்சுவல் வெயிட்டுக்குமான ரிலேஷன் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்படியே கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா லிஃப்ட் கீழே இருந்து மேலே போதா, அப்போ அப்பேரண்ட் தான் பெருசாக இருக்கும். n = m × g + a தான். ரைட்டா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. இந்த கேஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, புக்ஸில் இருக்காது. பட் ப்ராப்ளம்னு வரும்போது இது கேட்பாங்க. ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட், சாரி deaccelerated downward. தப்பு பண்றேன். deaccelerated upward. இப்போ அப்வர்ட் தானே பேசிட்டு இருக்கோம். அப்வர்ட்ல ஆக்சலரேட் ஆகிறது பேசணும், அப்வர்ட்ல டீஆக்சலரேட் ஆகிறது பேசணும். நான் தான் குழப்பிட்டேன். அப்ப லெஃப்ட் கீழே இருந்து ஆக்சலரேட் ஆனா n = m × g + a. அப்ப கீழே இருந்து போற லிஃப்ட் போக 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 அதோட ஸ்பீடு குறைஞ்சதுன்னா என்னங்க சார் ஆகும்? பார்த்துருவோமா? when lift is deaccelerated upward. இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் கொஞ்சம் கவனமா எழுதணும். சார் வழக்கம் போல நார்மல் ஃபோர்ஸ், வழக்கம் போல வெயிட் ஆஃப் த பாடி மேலே தான் போகுது. ஆனா இங்க -a போடணும். ஏன் சார் -a? டீஆக்சலரேட்டட், ரீட்ராட், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இதுக்கெல்லாம் நீங்க மைனஸ் சிம்பிள் போடணும்னு உனக்கு தெரியும். அப்வர்ட்ல போக போக அதோட ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்ப டீஆக்சலரேட்டட் அப்வர்ட். இதுக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்க. n மேல, mg கீழே, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்வர்ட் தான், ஆனா அது ஒரு மைனஸா இருக்கு. என்னங்க டீஆக்சலரேட் ஆகுது, அந்த மைனஸ். அப்ப n = m × g - a. இந்த ஸ்டெப் உங்களால உணர முடியுதா? இந்த mg அந்த பக்கம் போனா பிளஸ் mg, m தூக்கி வெளில போட்டீங்க. இந்த g கூட சம் வேல்யூவை மைனஸ் பண்ணதுனால இந்த கேஸ்ல அப்பேரண்ட் வெயிட் கம்மியா இருக்கு ஆக்சுவலை விட. அப்பேரண்ட் வெயிட் கம்மியா இருக்கு ஆக்சுவலை விட. அப்போ உங்களால உணரணும். நல்லா கவனி. லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் கீழே இருந்து கான்ஸ்டன்டா மேலே போயிட்டு கான்ஸ்டன்டா கீழே வந்தாலும் ஆக்சலரேஷன் 0. அப்ப அப்பேரண்ட் = ஆக்சுவல் தான். லிஃப்ட் கீழே இருந்து மேலே போறதுல ரெண்டு கான்செப்ட். ஆக்சலரேட்டட் அப்வர்ட், டீஆக்சலரேட்டட் அப்வர்ட். ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ல அப்பேரண்ட் கிரேட்டர், டீஆக்சலரேட்டட் அப்வர்ட்ல அப்பேரண்ட் லெஸ்ஸர். ரைட்டா? நிதானமா படிச்சுக்கணும். n = m × g - a ஃபார்முலா தெரியணும், அங்க m × g + a ஃபார்முலா தெரியணும். ரைட். இப்போ நீங்க 150வது மாடிக்கு போயிட்டீங்க. அங்கிருந்து திரும்ப கீழே வர போறீங்க. பார்த்துலாமா? லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் டவுனு. நீங்க மேல இருக்கீங்க, 150வது மாடியில இருக்கீங்க. அங்க இருந்து முதல் மாடிக்கு நீங்க வர போறீங்க. ரைட்டா? அங்க இருந்து வேகமா என்ன பண்றீங்கன்னா ஆக்சலரேட் ஆகுறீங்க. ஆக்சலரேட்னா 150வது மாடியில 1 km/h ஸ்டார்ட் பண்றேன். அப்படியே 2, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கீங்க. ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். சரி, இதுக்கு FBD எப்படி எழுதுறது? n மேல, வழக்கம் போல mg கீழே. பாருங்களேன், n - mg = m. ஆக்சலரேஷன் டவுன்வர்ட், அதனால -a. ரைட்டா? டீஆக்சலரேட்டட்னா இன்னொரு மைனஸ் வேற போடணும். அது அடுத்த ஸ்டெப்.
இது ஆக்சலரேட்டட் டவுன், அதனால டவுன்ன்றதுக்காக ஒரு மைனஸ், மைனஸ் ஜே. அப்ப n equal to mg minus ma, n equal to m into g minus a. நீங்க ஒரு 6 ஃபார்முலா படிக்க போறீங்க. 6 ஃபார்முலாவுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க வேண்டியது இவனுக்கு தான். ஏன்னா இந்த லிஃப்ட் மேல இருந்து அருந்து விழறது, யாராவது தூக்கி த்ரோ பண்றது, இந்த மாதிரியான சம்மெல்லாம் அந்த ஜி மைனஸ் ஏல தான் வரும். ஆக்சலரேட்டட் டவுன்னா ஜி மைனஸ் ஏ, டீஆக்சலரேட்டட் அப்வர்ட்னாலும் ஜி மைனஸ் ஏ. குழப்பிக்காது. நான் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் போட்டு தரேன், அந்த டேபிள் ஒழுங்காக படிச்சுக்கோ. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வா. லிஃப்ட் சம்மு தவிர்க்க முடியாத சம்மு எதுலன்னா லாஸ் ஆஃப் மோஷனில். ஸோ அதில் எந்த மாதிரி சம் கேட்டாலும் ரொம்ப தெளிவாக சால்வ் பண்ணணும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கம் தான் உங்களை அங்கே காப்பாற்றும். ஸோ n equal to m into g minus a. எப்போ மைனஸ் வந்துருச்சோ அப்போவே அப்பேரண்ட் வெயிட்டு கம்மியாக இருக்கு ஆக்சுவலை விட. அப்பேரண்ட் வெயிட்டு கம்மியாக இருக்கு ஆக்சுவலை விட. அப்பேரண்ட் வெயிட் இஸ் லெஸ் தென் ஆக்சுவல் வெயிட். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது டீஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். டீஆக்சலரேட்டட் டவுன்வர்ட், இதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியுதா? 150வது மாடியிலிருந்து வேகமாக கிளம்பிட்டீங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டன் பண்ணிட்டீங்க. 100வது மாடிக்கு வரும்பொழுது மேக்ஸிமம் போயிட்டீங்க. இப்போ என்ன பண்ற? மேக்ஸிமம் போனதை கொஞ்சம் கொஞ்சமாக டீஆக்சலரேட் பண்ற. அங்கிருந்து கணக்கு எடுத்துக்கோ. டீஆக்சலரேட் பண்ற. ஏற்கனவே நீங்க ஒரு 50 kmph வந்துட்டு இருக்கீங்க. இப்போ 49, 48, 47 அப்படியே உங்களோட ஆக்சலரேஷனை குறைக்கிறீங்க. ஆக்சலரேஷனை குறைக்கிறீங்கன்றது தான் உனக்கு புரியும். நெகட்டிவ் ஆக்சலரேஷன், டீஆக்சலரேஷன். டீஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். சார் இது எப்படி எழுதணும்? இந்த இடம் தான் கொஞ்சம் கேப்லாம் கவனிக்கணும் நீங்க. சார் வழக்கம் போல லிஃப்ட்டுக்குள்ள ஒரு பர்சன் ஒரு வெயிட் மிஷின் மேல நிக்கிறாரு. வெயிட் ஆஃப் த பாடி நார்மல் ஃபோர்ஸ். டவுன்ன்றதுக்கு ஒரு டவுன் ஏரோ, டீஆக்சலரேஷன் ஒரு மைனஸ் ஏ. இப்போ இங்கே தான் எஃபிடி எழுதும் பொழுது தப்பு பண்ணாத எழுதணும். என் மேல இருக்கு, எம்ஜி கீழே இருக்கு. டவுன்ன்றதுக்காக ஒரு மைனஸ், நெகட்டிவ் ஆக்சலரேஷன்றதுக்காக இன்னொரு மைனஸ். அப்ப n ஈக்குவல் டு எம்ஜி, இந்த மைனஸ் மைனஸ் போய் சேர்ந்து எம்ஏன்னு ஆயிடுச்சு. எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. அப்படின்னா n தான் இந்த இடத்துல அப்பேரண்ட் வெயிட்டு. அப்பேரண்ட் வெயிட்டு ஜி பிளஸ் ஏ கிரேட்டர் ஆக்சுவல் வெயிட்டா இருக்கலாம். ரைட்டா? இப்போ உங்களுக்கு கொஷின் புரியுதா? மொத்தம் 6 கேஸ் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனைல படிச்சிருவேன். அடுத்தது 2 கேஸ் மேலே போகணும், 2 கேஸ் கீழே வரணும். ஒன்று ஆக்சலரேட் ஆகிட்டே போகணும், இன்னொன்று டீஆக்சலரேட் ஆகிட்டே போகணும். டவுன் வரும்போது அதே மாதிரி தான், ஆக்சலரேட் ஆகிக்கிட்டே டவுனில் வரணும், டீஆக்சலரேட்டட் ஆகிக்கிட்டே டவுனில் வரணும். ரைட்டா? சரிப்பா, இந்த ஒரு டேபிள் போட்டுறேன். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சிடும். லிஃப்ட் கொஷின் கேட்கும் பொழுது பாடி எங்கேருந்து எங்கே போகுது? கீழே இருந்து மேலே போகுதா, மேலேருந்து கீழே வருதா, கான்ஸ்டன்ட்ல போகுதா, ஆக்சலரேட் ஆகுதா, டீஆக்சலரேட் ஆகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒன்று எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ இல்லை ஜி மைனஸ் ஏ, ஏதோ ஒன்று, அவ்வளோதான். கற்றுக்கலாமா? அடுத்தது கவனமாக கவனி. ஒரு டேபிள் போட்டு தரேன்னு சொன்னேன் இல்லையா? கேஸ் 1ல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை லிஃப்ட் ரெஸ்ட்டு இல்லை ஆக்சலரேஷன் 0, n ஈக்குவல் டு எம்ஜி. அப்படின்னா அப்பேரண்ட்டும் ஆக்சுவலும் ஈக்குவல். இல்லை யாருக்காவது இந்த பிரச்சனையாக இருக்கா? ஒரே நிமிஷம். பஸ் ஸ்க்ரீன் தெரியல தானே? யாராவது சொல்லு, ஸ்க்ரீன் தெரியலையா? ரைட் பே, காணாமல் போயிடுச்சு. விஷயத்தை குட் ஈவினிங் மே. கைலாஷ் குட் ஈவினிங் பே. மோனிஷ் குட் ஈவினிங் டே. தரணி குட் ஈவினிங் மே. ரைட், ஒரே நிமிஷம் பை. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே போக போகிறோம். இன்னைக்கு டேட் என்ன? மார்ச் 17 இல்லையா? மார்ச், ஒரே நிமிஷம். ஒரு நல்ல செய்தி என்னென்னா, மார்ச் 17 இன்னைக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஷ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
இதுக்கப்புறம் இந்த நடுவுல மார்ச் 21க்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பேட்ச், மறுபடியும் ஃபர்ஸ்ட் லெசனு, செகண்ட் லெசனு அப்படிலாம் கிடையாது. இப்பயிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எண் வரைக்கும் மே 3, மே 2 வரைக்கும் நீங்க மட்டும் தான் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். வர்றவங்க அப்படியே கூட இருப்பாங்களே தவிர, அவங்களுக்குன்னு ஷெட்யூல்ஸ் எதுவும் மாறாது. ரைட்டா? ஸோ பண்ற வேலைய நல்லா பண்ணணும். அதனால வரப்போற நாட்கள் மார்ச் 17லிருந்து ஏப்ரல் 30 கூட வச்சுக்கோங்களேன். மீதி 3 நாள விட்டுரு. அந்த நாள் வரைக்கும் கூடுமான வரைக்கும் எவ்வளோ நல்லா வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ நல்லா வேலை செய்வோம். புதுசா யாராவது அட்மிஷன் வந்தா கூட அவங்களும் உங்களோட சேர்ந்துப்பாங்களே தவிர, அவங்களுக்காக புது ஷெட்யூல்ஸ் எதுவும் மாறாது. நம்ம இன்னும் இந்த கிளாஸோட டைம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்னைக்கு மட்டும் வில்லேஜ் போயிட்டு இப்போ தான் ஓடி வந்தேன். அதனால 1 ஹவர் மட்டும் இல்ல 1 1/4 மட்டும் எடுத்துக்கிறேன். நாளைக்கு 5:30க்குலாம் கூட எல்லாரும் வந்துட்டீங்கன்னா 5:30 to 7:30 வரைக்கும் போலாம் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு எந்த கிளாஸுமே எனக்கு கிடையாது. வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே அப்பயும் 5:30க்கு ரெடியா இருந்தீங்கன்னா 5:30 to 7, 5:30 to 7, 5:30 to 7. சாட்டர்டேவும் 2 ஹார்ஸ் கொடுக்க முடியும். சாட்டர்டே எந்த கிளாஸும் கிடையாது. சண்டே நீ ஃப்ரீ எடுத்துக்கோ தாராளமா. இப்போ இதிலே 3 நாள் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மேலே கொடுத்தோம் அப்படின்னாலே அரௌண்ட் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே வந்துடும். ரைட்டா? அதுவே போதும் 2 லெசன் 3 லெசன் முடிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு. அதனால அப்படியே நம்ம ரிவிஷன் போயிட்டே இருக்கும். நல்லாவே பேசுவோம். நீங்களும் நல்லாவே சம் போட்டு பாருங்க. டவுட்ஸு எதுவாக இருந்தாலும் நேற்று இப்போ குரூப் பார்த்துட்டு இருக்கேன். குரூப் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவாக இருக்குன்னா விச் மீன் டவுட் ஷேர் பண்ணுறீங்க. அதை யாரோ ஒருத்தவங்க பதில் சொல்கிறீங்க. கிளாரிட்டியாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி எல்லாருமே பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்ஜே ஃபேமிலி நம்ம எல்லாரும் ஒன்று தான். யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் டவுட் கேட்டுக்கலாம். நீ குரூப்பில் டெக்ஸ்ட் பண்ணு, உடனே உனக்கு கொஞ்ச நேரத்தில் பதில் வந்துடும். யாராவது ஒருத்தவங்க அதை ட்ரை பண்ணுறீங்க, நல்ல விஷயம். ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க அந்த என்ன நீ சொல்யூஷன் போட்டியோ அதையும் குரூப்பில் போட்டுரு. தென் அது எப்படி வந்ததுன்றதையும் உங்கள் வாய்ஸ் நோட்டில் அனுப்புறதும் ரொம்ப நல்லது. அது இன்னொருத்தவங்க கற்றுக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உனக்குமே அந்த சம்மோட டெப்த் லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ரைட்டா? சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போது வேலையை மட்டும் இன்னைக்கிலேருந்து கவனமாக பார்க்குறோம். அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். இது லிஃப்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது. லிஃப்ட்டு இந்த மாதிரி சிம்பிள் போட்டு இப்படி போட்டுன்னா ஆக்சிலரேட்டட் அப்வர்ட். இப்போ ஆக்சிலரேட்டட் அப்வர்ட்னா m into g plus a. அப்போ அப்பேரண்ட் கிரேட்டர் ஆக்சுவல் படிச்சிட்டிங்களா? இது செகண்ட் கேஸ். அப்வர்ட் தான் மைனஸ் ஏ போடுறேன் அப்படின்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். டிஆக்சலரேட்டட் அப்வர்ட். அப்ப n equal to m into g minus a. அப்பேரண்ட் கம்மியா இருக்கு ஆக்சுவலோட. இந்த ஒரு பேஜ் ஒழுங்கா எழுதி பார்த்துட்டு உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அடுத்தது மூணாவது கேஸ். டவுன்வர்ட்ல ஆக்சலரேட் ஆகுது. அப்ப n equal to m into g minus a. அப்பேரண்ட் லெஸ் தென் ஆக்சுவல். இது அடுத்த கேஸ். டவுன்வர்ட்ல டிஆக்சலரேட் ஆகுது. அதனால n equal to m into g plus a. அதனால apparent greater actual. படிச்சியா? இந்த ஒரு பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு எல்லாத்தையுமே இதிலே நான் கொடுத்துருக்கேன். லிஃப்ட் கொஷின் வந்தாலே உன்னோட கவனம் திரும்பவும் சொல்றேன், மேலே போகுதா, ஆக்சலரேட் ஆகி போகுதா, கீழே போகுதா, ஆக்சலரேட்டா டிஆக்சலரேட்டா, இல்லை கான்ஸ்டன்டா போயிட்டு கான்ஸ்டன்டா வருது. இதை தவிர வேற லிஃப்ட் எப்படி போக முடியும்? நீயே சொல்லுப்பா. வேற வழியே கிடையாது. ஒன்று மேலே போனால் 2 விதம். கான்ஸ்டன்ட்டாக போகணும், ஆக்சிலரேட் ஆகணும், டிஆக்சிலரேட் ஆகணும். கீழே போனால் அதே 3 விதம் தான். கான்ஸ்டன்ட்டாக வரணும், டிஆக்சிலரேட் ஆகணும், ஆக்சிலரேட் ஆகணும். அவ்வளோதான் 6 கேஸ். ரைட்டா? இப்போ எல்லாருமே இந்த கேஸ் பாருங்க. இந்த கேஸ்னா ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். இந்த சிம்பிளுக்கான மீனிங் உனக்கு புரியும். ஆக்சலரேட்டட் டவுன்வர்ட். ரைட். n equal to m into g minus a. ஒரு பேச்சுக்கு 150வது மாடியிலிருந்து லிஃப்ட் வேகமா வந்துகிட்டே இருக்கு. சடனா அந்த 100வது மாடி வரும் பொழுது என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ அந்த லிஃப்ட் வேகமா அருந்து விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். லிஃப்ட்டுக்குள்ள நீயும் இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிஃப்ட் அருந்து விழும் பொழுது உள்ளார எக்ஸ்ன்ற ஒரு மனிதர் இருக்காரு. அவரோட அப்பேரண்ட் வெயிட் என்னவா இருக்கும்?
ஸோ அந்த சூழல்ல அவர் வெயிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. தெரிஞ்சிருக்கும் அந்த காட்சி எப்படி இருக்கும்னு நிறைய சினிமாக்கள்ல பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த லிஃப்ட் அருந்து விழுது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஜின்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஃப்ரீ ஃபால். n ஈக்குவல் டு m இன்ட்டு ஜி மைனஸ் ஜி. அதனால n 0. உங்களால உணர முடியுதா? அருந்து விழக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ளார கற்பனையான ஒரு மனிதன் அந்த வெயிட் மிஷின் மேல நிற்கும் பொழுது அவரோட வெயிட் 0 காட்டும். முதல்ல உடம்புல உசுரே இருக்காது, அது அப்பயே போய் சேர்ந்துருக்கும். அது இருந்தாலும் அவரோட வெயிட்டை பார்த்தோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 0வா இருக்கும். ரைட்டா? ஸோ ஒன்ன மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆட்கள் உள்ள இருந்தீங்கன்னா அப்போ கூட வெயிட் மிஷினை பார்க்குறீங்க, என்னடா அது அப்பேரண்ட் வெயிட் 0வா இருக்கு நம்மளோட வெயிட்னு யோசிக்க தோணும். m இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. ரைட்டா? இது ஒரு விஷயம். லிஃப்ட் அருந்து விழுந்தாலே அதை ஃப்ரீ ஃபால்னு உணருங்க. ஃப்ரீ ஃபால், ஃப்ரீ ஃபால். ரைட்டா? இதெல்லாம் உங்களோட புரிதலுக்கான சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இன்னொரு கற்பனை பாருங்க. இன்னொரு கற்பனைனா இந்த கொஷினும் ரெகுலரா கேட்குற கொஷின் தான். இது கொஞ்சம் வேற மாதிரி கேட்பாங்க. நல்லா யோசிச்சுப்பாரு. லிஃப்ட் வந்து யாரோ ஒரு பெரிய அரக்கன் கையில இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு என்ன சொல்றது, அந்த 150 மாடி உயரமுள்ள ஒரு கட்டிடம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த அளவுக்கு உயரமுள்ள ஒரு மனிதனோட கையில அந்த லிஃப்ட் குட்டிக்கோண்டு நீ இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன பால் மாதிரி கையில லிஃப்ட். அவர் ஆக்சலரேஷன் கிரேட்டர் தென் ஜியை விட வேகமா கீழ் நோக்கி த்ரோ பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஆக்சலரேஷன் ஜினா அது ஃப்ரீ ஃபால். ஜியை விட வேகமா லிஃப்ட் வந்து கீழே வேகமா வந்துகிட்டு இருக்குன்னா என்ன சார் ஆகும்? n equal to m into g minus a. a greater. ஸோ என்னோட வேல்யூ நெகட்டிவ். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? உள்ள இப்படி இருந்த அந்த மனிதன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓடி போய் இந்த சீலிங்ல இப்படி ஒட்டிப்பார். ஸ்டிக் டு சீலிங் இந்த வார்த்தை தான் அந்த ஆப்ஷன்ல இருந்தது. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஜியா இருக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய பர்சன் என்ன பண்ணுவார்னா சீலிங்ல ஓடி போய் ஒட்டிப்பாரு. ரைட். ஸோ லிஃப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்காவது திரும்ப டவுட் இருக்க பாருங்க. 6 கேஸை ஒழுங்கா படிச்சு முடிக்கணும். கத்துக்கிட்டீங்களா எல்லாருமே? எபில இருந்து விஷுத்தி வரைக்கும். லிஃப்ட் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? வேண்டாம்னா அப்படி சைலண்டா இருந்துரு. வேணும்னா வாயத்துற. கிளியர்னா நான் புரிஞ்சுக்கிறேன். சரி கிளியர் அப்படின்ட்டு. ரைட் குட். அடுத்தது போயிடலாமா? அடுத்தது லாமிஸ் தியரம் சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு புரியுதா? 2-3 நாளா நான் டாபிக் மாதிரி அப்படி ஆர்டரா சொல்லி தரல, ஒரு சம்மா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். லிஃப்ட் கொஷின், அடுத்தது லாமிஸ் தியரம் கொஷின், ஃப்ரீ பாடி டயக்ராம் கொஷின், புள்ளி சிஸ்டம் கொஷின், அந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு ப்ராப்ளமா நம்ம பேசிட்டு இருக்கோம். கத்துக்கிட்டீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். அடுத்தது லாமிஸ் தியரம். இப்போ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனி. சின்ன தப்பு பண்ணாலும் வேல்யூ மாறிடும். தெரியலனா என்ன சார்னு கூப்பிட்டு திரும்ப நம்ம கற்றுக்கலாம். லாமிஸ் தியரம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? எல்லாமே ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஃபிசிக்ஸ் நல்லா கற்றுக்கணுன்னா உங்களோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும். சொல்றது எல்லாமே ஒரு காட்சியா உங்களோட கண் முன்னாடி இப்படி ஓடி போகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஃபிசிக்ஸை ரொம்ப நல்லா ஈஸியா உங்களால கத்துக்க முடியும். கத்துக்கிட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. நான் சொல்றது இமேஜின் பண்ணி பார்த்து அந்த இடத்துக்கே நீங்க போயிட்டு அந்த சூழல்லே நீங்க இருந்து அங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே நீங்க பக்கத்துல நின்று பார்த்து அந்த மாதிரி கத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ரைட்டா? சரி. இப்போ ஒரு பெரிய உட்டன் போர்டு எல்லாமே உங்க கண்ணு, நான் உட்டன் போர்டுன்னு சொல்லும்பொழுது ஒரு அழகான உட்டன் போர்டு, ஏதோ உங்க வீட்லயோ இல்லை வேற ஏதோ கிளாஸ் ரூம்லயோ ஒரு உட்டன் போர்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்த இடம் ஒரு புள்ளி ஃபிக்ஸ் பண்றேன், இங்க இடம் ஒரு புள்ளி ஃபிக்ஸ் பண்றேன். 2 புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரிங்கால பாஸ் பண்றேன். ஒரு ஸ்ட்ரிங் வந்து இங்க பாஸ் ஆகுது. ரைட்டா? இப்போ நேரா தான் அந்த ஸ்ட்ரிங் போகுது. நான் என்ன பண்றேன்னா இந்த சென்டர்ல இந்த ஸ்ட்ரிங் ஆக்சுவலா நேரா தான் போயிருக்கு. நான் நடுவில் என்ன பண்றேன், ஒரு த்ரெட்டை ஒன்று கட்டிக்கிட்டு இங்க ஒரு வெயிட் ஆட் பண்றேன், இங்க ஒரு வெயிட் ஆட் பண்றேன், இங்க ஒரு வெயிட் ஆட் பண்றேன். இதுக்கு பேரு கான்கரண்ட் ஃபோர்ஸஸ். நிதானமா கவனி. என்ன சார் இது கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் தான் எங்களுக்கு புரியலையே. இதுதான் அந்த பாயிண்ட்.
இந்த பாயிண்ட்ல Pன்னு ஒரு ஃபோர்ஸ், Qன்னு ஒரு ஃபோர்ஸ், Rன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷன்ல P, இந்த டைரக்ஷன்ல Q, இந்த டைரக்ஷன்ல R. இந்த PQR அப்படின்ற 3 ஃபோர்ஸும் இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகி இந்த பாயிண்ட்டை நகர விடாம செய்யுது. அந்த பாயிண்ட்டை ரெஸ்ட்ல வச்சிருக்கு. உனக்கு புரியுதா? இப்ப செட்டில் ஆயிடுச்சு. செட்டில் ஆயிடுச்சுன்னா இங்க அசையாது, ஆடாது, அப்படியே தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஒரே ஒரு பாடி மட்டும் இருக்கு. ஒரு டேபிள் இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்குற. அப்ப அந்த பாடி நகரும். இதுக்கு பேரு ஈக்லிபிரியம் கிடையாது. ஈக்லிபிரியம் கிடையாது. இதுக்கு பேரு ஈக்லிபிரியம் கிடையாது. அதே ஒரு பாடி இருக்கு. நீங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்ல சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. பாடி நகருமா? நகராது. ஏன்னா 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ நல்லா கத்துக்கோ. ஒரு பாடிய நகர விடாம பண்ணணும்னா 2 ஃபோர்ஸ் மினிமம் வேணும். அதுக்கு மேல எத்தனை இருந்தாலும் ஓகே. 2 ஆர் மோர் ஃபோர்ஸஸ். ஒரு பாடியை ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஒரு பாயிண்ட்டை ஈக்லிபிரியம் பொசிஷன் கொண்டு வரணும்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் அந்த புள்ளியில செயல்பட்டு அந்த புள்ளியை என்ன பண்ணியிருக்கணும்? புள்ளினா நான் அந்த பாயிண்ட்டை சொல்றேன். இந்த புள்ளி வேற. இது வீல் மாதிரி இருக்கும். இது பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நகர விடாம அப்படியே வச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் அப்படின்னா சமநிலைன்னு அர்த்தம். சமநிலை, ஈக்லிபிரியம். கத்துக்கிட்டீங்களா? இந்த ஈக்லிபிரியம் பத்தி ரொம்ப நல்லா பேசினது யார் அப்படின்னா லாமிஸ். அதனாலதான் இந்த தியரத்தோட பேரு லாமிஸ் தியரம். திரும்பவும் ஒரு கற்பனை காட்சி. இந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு A4 ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. சின்னதா ஒரு A4 ஷீட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்க ஒரு டாட் வச்சுக்கோங்க. அப்படியே அந்த A4 ஷீட்டை மட்டும் வெளில எடுத்துரு. இந்த போர்டு இனிமேல் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன ஆயிடுச்சு பாரு. இதான் அந்த பாயிண்ட். இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ், இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ். நான் அதுக்கு ஒரு சம்மும் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த பக்கம் ஆக்ட் ஆனது P, இந்த பக்கம் ஆக்ட் ஆனது Q, கீழே இருக்கிற ஃபோர்ஸ் R. உணர முடியுதா? Pக்கு நேரா ஒரு ஆங்கிள் இருக்கும், அதுதான் ஆல்பா. Qக்கு நேரா இன்னொரு ஆங்கிள் இருக்கும், அதுதான் பீட்டா. Rக்கு நேரா இன்னொரு ஆங்கிள் இருக்கும், அதுதான் காமா. லாமிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா P is proportional to sine of the angle between other two forces. இந்த P யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா சைன் ஆல்பாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஆல்பான்றது யார் அப்படின்னா Pயை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பேருக்குமான ஃபோர்ஸ் ஆங்கிள். அதே மாதிரி தான் Q is proportional to sin beta. அதே மாதிரி தான் R is proportional to sin gamma. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தா கடைசியா நமக்கு மிஞ்சுறது என்னவோ கான்ஸ்டன்ட் தான். இவ்வளவுதான் லாமிஸ் தியரம். P by sin alpha, Q by sin beta, R by sin gamma equal to constant. P by sin alpha, Q by sin beta, R by sin gamma equal to constant. உங்களுக்கான ரகசியம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி காதல் வாங்க எல்லாரும். 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பாயிண்ட்டை ரெஸ்ட்ல வச்சிருக்கு அப்படின்னா நீங்க லாமிஸ் தியரம் தான் பயன்படுத்தணும். இதே 4 ஃபோர்ஸோ 5 ஃபோர்ஸோ ஆக்ட் ஆனா லாமிஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அதுக்கு மேனுவலா ரிசால்வ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். அதையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்ப 3 ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுதுன்னா உடனே நீ செய்ய வேண்டிய வேலை P by sin alpha, Q by sin beta, R by sin gamma. ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு சம் மட்டும் இருக்குன்னு சால்வ் பண்ணுவோமா? இங்க பாருங்க. இந்த சம் ஆல்ரெடி கேட்ட சம். நம்மளோட அந்த ரிட்டன் நோட்ஸ்ல இந்த சம் தான் போட்டிருப்பேன். இந்த இடம் 30 டிகிரி, இந்த இடம் 60 டிகிரி. இங்க weight of the body 5 kg. இப்போ உங்களால உணர முடியுதா? இங்க டென்ஷன் 1, இங்க டென்ஷன் 2, இங்க டென்ஷன் 3. 3 டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்ப 3 டென்ஷன் ஆக்ட் ஆகி இந்த பாயிண்ட்டை நகர விடாம பண்ணுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் T1, T2, T3. இதான் கொஷின். அப்ப கண்டிப்பா இதுக்கு லாமிஸ் தியரம் தான் பயன்படுத்தணும். இந்த ஆங்கிள் ஆல்பா சார், இந்த ஆங்கிள் பீட்டா.
இந்த ஆங்கிள் காமா. ரைட்டா? இங்க பாருங்களேன். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எதுவுமே க்ளூவே இல்லை இந்த சம்ம சால்வ் பண்றதுக்குன்னா இதான் க்ளூ. இது 30 டிகிரினா அப்ப கண்டிப்பா இவனும் 30 டிகிரி தான். இது 60 டிகிரினா இந்த ஆங்கிள் ஷியரா 60. தெரியலனா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு உணருங்க. Z மாதிரி போட்டிங்கன்னா N மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது 30யா? அப்ப கண்டிப்பா இந்த இடம் 90. கண்டிப்பா இந்த இடம் 90. அப்ப நல்லா சொல்லுங்க சார். ஆல்பா 90 + 60 ஒத்துக்கிறீங்களா? ஆல்பா பீட்டா 90 + 30. உனக்கு ஐடியாவே இல்லைன்னா லாமிஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்றதுக்கு இந்த குறுக்க கோடு போடுறது தான் ஐடியா. இப்போ இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஆங்கிள் போடுறேன். இந்த ஆங்கிள் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லு. 90. ஏன்னா இங்க 60, இங்க 30, ஏற்கனவே 90 போயிடுச்சு. இது ஒரு 180. அப்ப மீதி 90. அப்ப காமாவோட வேல்யூ 90. கத்துக்கலாமா? ரைட். இப்போ முதல்ல உங்களோட வேலை ஆங்கிள் கண்டுபிடிச்சு வைக்கிறது. எப்பவுமே இந்த மாதிரி சம் வந்தா T3 தேடி தான் நீங்க முதல்ல போகணும். T3 உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா மேல T3, கீழே 5G, mg, பாடி ரெஸ்ட்ல இருக்கு. மேல T3, கீழே 5G, ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் 0. அப்ப T3 ஈக்குவல் டு 50 நியூட்டன். ஆன்சர் ஓடி வந்துச்சு பாருங்க. எப்பவுமே இந்த லாமிஸ் தியரம் சம் வந்தா இங்க வெயிட் ஹேங் ஆகுது இல்ல, அந்த டென்ஷனை தான் நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். T3 ஓட வேல்யூ 50 நியூட்டன். ஃபார்முலா எழுதலாமா? ஃபார்முலால T1/sin alpha, T2/sin beta, T3/sin gamma ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்தனா? என்னாச்சு? என்னது? ஒரே நிமிஷம். T1/sin alpha, T2/sin beta, T3/sin gamma. ரைட். சப்ஸ்டிட் பண்ணுவோமா? T1 sin alpha. ஆல்பாவுக்கு பதிலாக இப்பதான் படிச்சீங்க 90 + 60. அது 115 எழுதாது. 90 + 60 அடுத்து நம்மளால ஈஸியா காசா மாத்திக்க முடியும். T2/sin பீட்டாவுக்கு 90 + 30. ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? ஆல்பா எவ்வளோ? 90 + 60 கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். பீட்டா 90 + 30, காமா வந்து 90. T3/sin 90 அவ்வளோதான். எல்லாமே ஈக்குவல் முடிஞ்சிச்சு. இப்போ T1, T2, T3 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். T3 கண்டிப்பா 50. T3 sin 90 முடிஞ்சு போச்சா? இப்போ T1/cos 60, T1/sin 90. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, சைனோட sin 90யோட எதை ஆட் பண்ணாலும் அது காஸ் ஆங்கிளா மாறிடும். sin 270யோட எதை ஆட் பண்ணாலும் அது காஸ் ஆங்கிளா மாறிடும். 180யோடையும் 360 மைனஸ் போட்டிங்கன்னா கூட அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ட்ரிகாமெட்ரி படிச்சிருப்பீங்க. sin 90 + sin 90 மைனஸ் அப்படியே காஸ். sin 270 + sin 270 மைனஸ் அப்படியே காஸ். அதே sin 180 + sin 180 மைனஸ் sin தான். sin 360 மைனஸ், ஏன்னா 360 ப்ளஸ் போட முடியாது. sin 360 மைனஸ் sin தான். அதே மாதிரி cos 90யோட எதை ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் அப்படியே சைனா மாறிடும். 90 270யோட எதை ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணாலும் அது வேற ஒரு ஃபங்க்ஷனா மாறிடும். சைனு காசு ஆகும், காசு சைன் ஆகும், காட்டு டேன் ஆகும், டேனு காட் ஆகும், சீக்கண்ட் கொசிகண்ட் ஆகும், கொசிகண்ட் சீக்கண்ட் ஆகும். ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகத்துக்கு சொல்றேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்க. செகண்டையும் தேர்டையும் cos 30 ஈக்குவல் டு 50. ரைட்டா? இப்போ நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியல. 50 சார் cos 60 1/2. இந்த cos 60 இப்படி எடுத்துட்டு போயிட்டேன். இங்க cos 30 √3/2 சால்வ் பண்ணா 25 √3 நியூட்டன் T2, 25 நியூட்டன் T1, 50 நியூட்டன் T3. அழகா ஆப்ஷன்ல இருக்கும், டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலா சம் தான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். நீ ட்ரெயின்டா இருந்தா செத்த நாயில போட்டுரும். 40 செகண்ட் மேல ஆகவே ஆகாது. ஒண்ணுதான் தெரிஞ்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் நான் சின்ன பிள்ளையா நீ போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருக்கிறது. இது ஆல்பா.
90 + 60 cos 60 அப்பயே தெரிஞ்சு போச்சு. அப்ப T1 by sin 90 + 60 எழுதுறதுக்கு அங்கேயே ஒரு சொல்லுப்ப. யாரோ என்ன சொன்னீங்களே? இல்ல சார், டைரக்ட்டா அத ரிசால்வ் பண்ணிட்டு அப்படியே போடலாம்ல ரிசால்வ் சார். பண்றதுக்கு ஒரு இல்ல சைன்லாம் எடுக்காம. புரியுதுமா? ஆ. ரிசால்வ் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும். இப்ப அடுத்த சம்ம ரிசால்வ் பண்ணி தான் ஓகே போட சார். போறோம். ஆனா ரிசால்வ் பண்றதை விட ஃபார்முலா போறது ஈஸி. இப்ப இதுல என்ன ஓகே இதுல சார். கஷ்டமா ஃபீல் பண்ற? இல்ல சார், நான் வந்து சைன் ஒரு நிமிஷம் இல்ல. சைன் 90 + 16 ஒரு ஸ்டெப் போட்டீங்க சார். ஆமா. இப்ப அது அது கத்துக்கிற வரைக்கும் போடாம தானே நான் அது. டைரக்ட்டா ஓகே சார். இப்ப நீ ஓகே. ரிசால்வ் பண்றன்னா fx = 0, ம். fy = 0. அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அடுத்தது அந்த ஸ்டெப் தான். அடுத்தது அதே மாதிரி தான் சம் போட போறோம். ஆனா எப்பவுமே இல்ல சார், நான் எல்லாருமே T1 T1 cos T1, 30 T2 மட்டும் ஆ T2 வந்து cos 60 அந்த மாதிரி நீ வச்சு கூட சொல்றது புரியுதுமா? போடலாம். T1 cos 30, T2 cos 60 equal to T1 cos 30 minus T2 cos 60 equal to 0. கரெக்டா? அப்படியே y ஆக்சிஸ் போடும்போது அது எப்படி பார்த்தாலும் உனக்கு T1ஓ T2ஓ இன்னொன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ரெண்டுமே அன்னோன் வேல்யூ தானேமா? T1 அன்னோன், சரி, T2 அன்னோன். T3 கூட ஈக்குவேட் பண்ணா அடுத்தது நான் இன்னொரு அப்புறம் ஈக்குவேஷன் போடணும். ஓகே ஆம், கவனமா கவனி. மத்தவங்களுக்கு சப்போஸ் புரியலனா கூட விட்டு ரிசால்வ் பண்றது அடுத்தது தான் சொல்லி தர போறேன். நீ கேட்டதுனால சொல்றேன். T1 மேல பாரு, வெர்டிகல் பாருமா. இப்போ இங்க T1 cos 30 போட்டுனா மேல T1 sin 30 இருக்குமா? எஸ் சார். மேல T1 sin 30, T2 cos 60 மேல. அது ரெண்டும் பிளஸ். மைனஸ் T3 எஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? எஸ் அங்க இருந்து எஸ் சார். T3 கண்டுபிடிச்சு மறுபடியும் T2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்புறம் T1க்கு வரணும். அதனால ஓகே ரெண்டுத்துல எது ஈஸின்னா ஃபார்முலா போறது தான் ரொம்ப ஈஸி. 4 ஃபோர்ஸோ 5 ஃபோர்ஸோ கொடுத்தாங்கன்னா தான் நீங்க ரிசால்வ் பண்றதை கையில் எடுக்கணும். 3 ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலால போறது தான் புத்திசாலித்தனம். தெரியுதா? ஒரே ஸ்டெப் தான் வரும். நான் ஃபார்முலா ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது வந்து டைரக்ட் ஃபார்முலால 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மட்டும்தான். கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் இது கிளியர் தானே? 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அப்படியே T1க்கு நேரா இருக்கிறது ஆல்ஃபா, T2க்கு நேரா இருக்கிறது பீட்டா, T3க்கு நேரா இருக்கிறது காமா. உன் விருப்பம். அவங்க PQRன்னு கொடுப்பாங்க, F1 F2 F3ன்னு கொடுப்பாங்க. ஆனா 3 வெக்டார் ஆக்ட் ஆகி அந்த பாயிண்ட்டை ரிசால்வ் பண்ணணும். ரைட்டாப்பா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. சரி, இதே 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அந்த லாமிஸ் தியரம் சம்மு, இந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போற சம் எல்லாம் கொஞ்சம் கவனமா கத்துக்கோ. தெரியலன்னா வாயை திறந்து கேட்டுரு. அடுத்து சம் பாருங்க. என்ன சம் அனுப்பிச்சிருக்கியா? இல்ல சார், நான் அப்போ அனுப்பின போட்டோ அது இப்பதான் வருது உங்களுக்கு. புரியுதுமா? ஓகே. இந்த சம்மை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லித்தரேன், கவனமா கவனி. இது 60 டிகிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ல 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்னு இந்த கீழே இருந்து ஒரு 10 நியூட்டன். ரைட்டா? அப்படியே இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன். இப்படி ஒரு 10 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இந்த பக்கம் ஒரு 10 நியூட்டன். இங்க F2ன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F2ன்னு ஒரு ஃபோர்ஸ். அடுத்தது F1ன்னு ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கமா ஆக்ட் ஆகுது. F1 இப்படி ஆக்ட் ஆகுது. ரைட்டா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட்ல 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 10 அது ரெண்டு நோன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப F1ஓட வேல்யூ F2ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? ரைட்டா? ஸோ இந்த சம்ம கொஞ்சம் இப்படி டைரக்ஷன் மாத்தி போட்டுக்கிறப்ப அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்படி இப்படி ரைட் சைட் பார்க்குற சம்ம லெஃப்ட் சைட் பார்க்குற மாதிரி மாத்திக்கிறேன். கொஞ்சம் ரிசால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பெருசா போட்டு காட்டுறேன். ரைட், இந்த ஆங்கிள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60 டிகிரி. அந்த பாயிண்ட் இங்க இருக்கு. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வழக்கம் போல 10 நியூட்டன்.
இந்த பக்கமா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது F1. இந்த பக்கமா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது F2. இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது 10 நியூட்டன். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க கொஷின்லே, F2வும் 10ம் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதான் க்ளூ. புரியுதா? இந்த ஆங்கிள் 90 டிகிரி. இந்த சம்ம உங்களால லாமிஸ் தியரம் வச்சு போட முடியாது. ஏன் சார்? 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் லாமிஸ் தியரம் வச்சு போட முடியும். 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா லாமிஸ் தியரம் வச்சு சால்வ் பண்ண முடியாது. மேனுவலா தான் ரிசால்வ் பண்ணணும். இப்ப வரப்போற 10 நிமிஷம் தான் இந்த சம் உனக்கு புரியுதா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டிய நேரம். அதனால நீ ஏற்கனவே 200% நல்லா கவனிக்கிறேன்னா இன்னொரு 100% சேர்த்து நல்லா கவனி. இந்த சம் புரியாம அடுத்த டாபிக் போகக்கூடாதுன்ற ஒரு மனநிலையில கவனிங்க. ரைட்டா? ஈஸியா ரிசால்வ் பண்ணணும். சின்ன ஐடியா தான். இப்போ இந்த சம்ம எங்க இருந்துங்க சார் ஆரம்பிக்கிறது? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் F1 அண்ட் F2 தான் கொஸ்டின். இங்க பாருங்க, இந்த ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னா இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா இப்ப போட்டிருக்கிற இந்த பிளாக் லைனும் கீழே இருக்கக்கூடிய பேஸும் parallel. அப்ப இந்த ஆங்கிளும் 60 டிகிரி. யாராவது யோசிச்சீங்க? இப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 6. ஏன் 6? 60? 30 sir. 30 மா? 30 sir. 30. ஏன்னா இது 90 தானே இது, அதனால 30. ரைட். முதல்ல இதை ரிசால்வ் பண்ணணும். இப்போ ஈக்குலிபிரியம்னா எக்ஸ் டைரக்ஷன்ல எல்லா ஃபோர்ஸும் 0 ஆகணும், ஒய் டைரக்ஷன்ல எல்லா ஃபோர்ஸும் 0 ஆகணும். சமேஷன் ஆஃப் Fx 0, சமேஷன் ஆஃப் Fy 0ன்னு பண்ணணும். பண்ணலாமா? இப்போ இங்க என்ன தெரியுமா வரும்? F2 cos 60. உங்களால உணர முடியுதா? இங்க F2ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ ஆங்கிள் இருக்கிற இடம் காஸ் போட்டுக்கணும். ஆங்கிள் இல்லாத இடத்துல சைன் போட்டுக்கணும். F2 sin 60 போட்டு இந்த ஆங்கிள்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காது. இது 60னா ரிமைனிங் 30 அப்படிலாம் போட்டுட்டு இருக்காது. ஏதாவது 2 இடத்துல ஆங்கிள் மார்க் பண்ணீங்கன்னா போதும். கரெக்டா? பதில் சொல்லுங்க. பே இந்த இடம் என்னவா வரும்? இங்க 10 இருக்கு, இங்க 30 இருக்கு. இங்க என்ன எழுதணும்? வாயத்தர 10 cos 30 sir. 10 cos 30. 10 cos 30. இங்க 10 இருக்கு, இங்க 30 இருக்கு. 10 cos 30. அப்ப மேல என்ன எழுதணும்? நீங்க பேசுனீங்கன்னா தான் கிளாஸ் நல்லா போகும். ட்ரை பண்ணு. இங்க தீட்டா இருக்கு, அதனால இந்த இடம் காஸ் காம்போனன்ட். இங்க தீட்டா இல்ல. அப்ப தீட்டா இல்லனா அது எந்த காம்போனன்ட்? Sin. அப்ப என்ன வரணும்? Sin. 10 10 sin sin. இந்த ஆங்கிள் என்ன? 30. 30. முதல்ல ரிசால்வ் பண்றதுல நீ தெளிவா இருக்கணும். இங்க பாருங்களேன், கவனி, இது 30 டிகிரி, இதோட வேல்யூ 10 அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் 10 cos 30, இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் 10 sin 30. எப்பவுமே ஆங்கிள் இருக்கிறதுக்கு இடத்துல தான் காசு எழுதணும். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாதிசிஸ் போகும்போது அதான் கிடைக்கும். இப்போ உனக்கு புரிதலுக்காக மறுபடியும் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த இடம் 10. அப்ப இங்க என்ன வரணும்? இங்க என்ன வரணும்? மேல சொல்லுங்க. இங்க என்ன வரணும்? 10. வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன வரணும்? Cos 10 Cos cos 60. 60. இங்க என்ன வரணும்? Sin 60. sin 60. ரைட். ஒரு நிமிஷம் எல்லாரும் பாரு. உன் குழப்பத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். இங்க பாருங்க. அப்ப இது 60னா இது 30 தானே? இந்த 30 வச்சு சொல்லுங்கம்மா. இங்க என்ன வரணும்? ஹரிசாண்டல் என்ன வரணும்? 10 cos 30. 10 cos 30. வெர்டிக்கல் என்ன வரணும்? 10 cos 30. வெர்டிக்கல் 10 sin 30. ரெண்டும் ஒண்ணு தானே? sin 10 60 sin cos 30. 30. Yes. உங்களுக்கு புரியுதா? sin 60 cos 30 ஓட வேல்யூ 1 √3/2. மேல பாருங்க 1/2. ரிசால்வ் பண்றது தப்பே நடக்காது. நான் சொல்றது கேளு. எங்க ஆங்கிள் இருக்கோ அங்க காஸ், எங்க ஆங்கிள் இல்லையோ அங்க சைன். ரைட்டா? இப்போ இங்க ரிசால்வ் பண்ணது உனக்கு புரியுதான்னு பாரு, இல்லைன்னா இன்னொரு டைம் ரிசால்வ் பண்ணி காமிக்கிறேன். கேர்ஃபுல்லா கவனி. எல்லாரும் பாருங்க, இந்த இடம் 60 டிகிரி. எல்லாரும் இந்த 60 டிகிரி பாருங்க. இந்த 60 டிகிரி பாருங்க.
அப்ப இங்க மேல F2ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால, இங்க 60 இருக்கிறதுனால, அது அப்படியே F2 cos 60. அப்படியே அதோட வெர்டிகல் காம்போனன்ட் மேல F2 sin 60. அப்ப F2வ நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம். ரிசால்வ்னா ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் பிரிச்சிட்டோன்றதான் ரிசால்வ் பண்றது. அப்படியே இந்த 10 கவனிங்க. 10ஐயும் 30யும் கவனி. 10 இங்க 30 இருக்கிறதுனால ஹரிசாண்டல் காம்போனன்ட் 10 cos 30, வெர்டிகல் காம்போனன்ட் 10 sin 30 அவ்வளவுதான். உனக்கு இது பிடிக்கலன்னா இந்த 30 டிகிரியை வச்சு கூட சால்வ் பண்ணலாம். இந்த ப்ளூ லைனுக்கு வர இது 30, அப்ப இது 60. கரெக்டா? இப்ப 30 டிகிரினா மேல வெர்டிகல் என்ன வரும்? F2 cos 30, F2 sin 60யும் F2 cos 30 ஒன்று தானே? ரைட்டா? நீ எந்த ஆங்கிள் வேணாலும் வச்சு ரிசால்வ் பண்ணிக்கோ. ஆனா ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் தான் என்ன பண்றீங்க? கவனமா பார்க்கணும். அதனால நான் என்ன பண்றேன்? இந்த 30ஐயும் 60ஐயும் ரிமூவ் பண்ணிடுறேன். குழப்பிக்காத. ஹரிசாண்டல் இந்த இடத்துல இருக்கிற நம்ம 60, இந்த இடத்துல இருக்கிற 30 வச்சு தான் எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா உங்களோட முக்கியமான வேலை ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறது. வெர்டிகல்ல மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல்ல மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. முதல்ல ஹரிசாண்டல் பாருங்க. ஹரிசாண்டல்ல என்ன பண்றேன்னு பாரு. F1 ரைட்ல இருக்கு பிளஸ் 10 cos 30 ரைட்ல இருக்கு பிளஸ் F2 cos 60 லெஃப்ட்ல இருக்கு மைனஸ் F2 cos 60 ஈக்குவல் டு 0. இது முடிச்சுனா சமேஷன் ஆஃப் Fx. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் அத்தனையும் 0. யாராவது கொஞ்சம் வெர்டிகல் ட்ரை பண்ணுங்க. ஈக்குவேஷன் சொல்லுங்க. வெர்டிகல் சொல்லு. மேல யாரா இருக்காங்க, கீழே யாரா இருக்காங்க? F2 F2 plus 10 sin 30 F2 sin 60 plus 10 sin 30 அப்புறம் sin 30 minus 10. minus 10 equal to 0. புரிஞ்சுக்க முடியுதா? டவுன்ல இருக்கு, Zero. அதனால minus 10 equal to 0. minus 10 equal to 0. கத்துக்கிட்டீங்களா? இப்படிதான் ரைட்ல இருக்கிறதுனா பிளஸ், லெஃப்ட்ல இருக்கிறதுனா மைனஸ், மேல இருக்கிறது பிளஸ், கீழே இருக்கிறது மைனஸ். ஈக்குவேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். கவனமா கவனி. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ற பாருங்க. F1 10 cos 60க்கு பதிலாக கவனமா எழுதணும் √3/2 மைனஸ் F2 cos 60க்கு பதிலாக 1/2 ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுமா? செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து F2 கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல F2ன்ற ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ தான் இருக்கு. அதனால முதல்ல செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். F2 sin 60 √3/2 பிளஸ் 10 sin 30 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 10 அந்த பக்கம் போயிடுச்சு பிளஸ் 10. இந்த மைனஸ் 10 அந்த பக்கம் போயிடுச்சு பிளஸ் 10. சால்வ் பண்ணிட்டோமா? அப்படியே பொறுமையா வாங்க. இந்த இடம் F2 √3/2. இந்த 2 எல்லாம் எடுத்துலாமா பார்க்காமனா? 2 எடுத்துட்டு அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? பாப்பா ஆஃப் பண்ண சொல்லு. ஒரே நிமிஷம். F2 √3/2 இந்த 2 எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டுனா √3f plus 10 equal to 20. அப்போ F2 equal to 10 by √3. கத்துக்க முடியுதா உங்களால? இந்த 10 அந்த பக்கம் போயிடுச்சு மைனஸ் 10. அதனால 10. இந்த √3 மல்டிபிகேஷன்ல இருக்கு, அங்க பக்கம் போகும். இப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு எப்படி புரியணும்னா F2 √3 equal to 10. இப்போ F2 வேணும்னா 10 by √3 நியூட்டன். 10 by √3 நியூட்டன். கேப்ல கத்துக்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா F2 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த F2 எடுத்துட்டு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொடுத்தீங்கன்னா F1 உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இது ரெகுலரா கேட்கிற சம், வேற வழி இல்லை, கத்துக்கிட்டு தான் ஆகணும். இதே 3 ஃபோர்ஸ்னா நீங்க டைரக்டா P by sin alpha, Q by sin beta, R by sin gamma போட்டுருவீங்க. இதே 4 இருக்கிறதுனால ரிசால்வ் பண்ணி தான் போட்டாகணும். ரைட், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? F1 plus 10 √3/2 F1 plus 10 √3/2 equal to F2/2 equal to F2/2. இப்போ F1 மட்டும் இங்கே இருக்கட்டும். இது அப்படியே அங்க போயிடுச்சுன்னா F2/2 minus 10 √3/2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுமா?
F2 ஓட வேல்யூ 10/√3. 10/√3 into 2 minus 10√3 into 2. இதுவும் 5 ஆயிடுது √3. சாரி இதுவும் 5 ஆயிடுது. அப்ப F1 ஓட வேல்யூ 5/√3 minus 5√3. 5√3 ஒரே நிமிஷம் எழுத மாட்டேங்குது. 5√3 கரெக்டாப்பா சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ மறுபடியும் என்ன பண்றோம்னா √3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 5√3/√3 √3/3 என்ன தப்பு பண்றோம்? எப்படி இது ஈஸியா சால்வ் பண்ணலாம்? இல்ல ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன் தப்பு தான். இந்த √3 இந்த பக்கம் கொண்டு போயிடு. √3 ஆயிடுச்சு 3. அப்ப 5 minus 15/√3 minus 10/√3 நியூட்டன். அவ்வளவுதான். minus 10/√3 நியூட்டன். அப்ப F1 ஓட வேல்யூ மைனஸ், F2 ஓட வேல்யூ பிளஸ். ஏற்கனவே அங்க 2 10 10 இருக்காங்க. அப்போ இந்த டயக்ராம்ல இந்த 4 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆனா மட்டும்தான் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு இந்த மாதிரி டயக்ராம் கொஸ்டினா தான் கேட்பாங்க. 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதான்னு பாரு. முதல்ல ஆங்கிளை பிரிச்சுக்கோ. அப்புறம் சைன் காஸ் அந்த ரிசால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணு. ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணு. மேல இருந்தா பிளஸ், கீழே இருந்தா மைனஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா ரைட்ல இருந்தா பிளஸ். F1 ரைட்ல இருக்கு. cos 30 ரைட்ல இருக்கு. 10 cos 30 ரைட்ல இருக்கு. பாசிட்டிவ். லெஃப்ட்ல F2 cos 30 ஈக்குவல் டு 0. ரைட்டா? ஒரே ஒரு டைம் மட்டும் ரிசால்வ் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். அதை மட்டும் கத்துக்கிட்டா அவ்வளவுதான். ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் ஃப்ரிக்ஷன் தான் பேச வேண்டியது இருக்கும். இங்க பாருங்களேன். நீங்களே ட்ரை பண்ணுங்க. இந்த இடம் வழக்கம் போல 10 நியூட்டன் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் F2ன்னு கொடுத்துருந்தாங்க. F2ல இருந்து 10 நியூட்டன் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் வந்து F1ன்னு கொடுத்துருக்காங்க. ரிசால்வ் பண்றது உன் திறமை. எப்படி வேணாலும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள் வந்து 16ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த இடம் 16 தான் இந்த சம்ம நீங்க ஆரம்பிக்கணும். இது F2 இருக்கு. அப்ப இந்த இடம் F2 cos 60. இது ஹரிசாண்டல். F2 ஓட வெர்டிக்கல். F2 sin 60. இது ஓகே தானே எல்லாருக்குமே? இந்த ஆங்கிள் ஆல்ரெடி 19 அவங்க கொடுத்ததுனால மிச்சம் இருக்கிறது 30 தான் இங்க இருக்கு. அப்போ 10 cos 30 அப்படியே மேல 10 sin 30 அவ்வளவுதான். ஈக்குவேஷன் எழுதுறது பாருங்க. ரைட் சமேஷன் ஆஃப் fx 0னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகுற எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணா 0 வரணும். அப்ப F1 ரைட்ல இருக்கு. 10 cos 30 ரைட்ல இருக்கு. F2 cos 60 லெஃப்ட்ல இருக்கு. எல்லாம் சேர்ந்து 0. In vertical direction, summation of Fy equal to 0. F2 sin 60, 10 sin 30 minus 10 equal to 0. அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் உனக்கு லேசா கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணா F2 கிடைச்சிரும். அந்த F2 பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஆன்சரை நீங்க டிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இங்க 2 நோன் ஃபோர்ஸ் 10 10 F1 F2 தெரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் முடிச்சிடலாம். ஸோ F1 தெரிஞ்சிருச்சு, F2 தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஆப்ஷன் டிக் பண்ணிக்க வேண்டியது. பெரும்பாலும் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரேரா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ண தெரியணும்னு தான் கற்றுக் கொடுத்தேன். லாமிஸ் தியரத்துல ஒட்டுமொத்த லாஸ் ஆஃப் மோஷன்லயும் பசங்க லேசா டஃபா ஃபீல் பண்றது இந்த ரிசால்வ் பண்றதை கத்துக்காத வரைக்கும் டஃபா இருக்கும். கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். கிளியர் தானே? ரிசால்வ் பண்ணிடுவோம் எல்லாருமே. வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? திரும்ப ஏதாவது சொல்லுமான்னு மட்டும் பாரு. இங்க பில இருந்து விஷயத்தி வரைக்கும் இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிடு. கிளியர் எல்லாருக்குமே? அஃப்ரீன், தர்ஷன், எபி, ரணி. யாருக்கும் திரும்ப சொல்லணுமா? ரைட். ஒரே நிமிஷம். நான் ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த டென்ஷன் இன் ராட் மட்டும் கற்றுக் கொடுத்துறேன். அதோட ஃபுல்லாகவே முடிச்சிடும்.
டென்ஷன் இன் எ ராட். டைரக்டா ஃபார்முலா கத்துக்கோ. டென்ஷன் இன் எ ராட். டென்ஷன் இன் எ ராட். ஒன்றும் இல்லை பை. இப்போ இவ்வளோ நாள் பேசும்போது ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ் அந்த மாதிரி படித்தோம் இல்லையா? இங்கே பாருங்களேன், இது ஒரு பெரிய ராடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஒரு ராட் பார்த்துருப்பீங்களா, பெரிய பெரிய ராட். ரைட்டா? ராடு. இந்த ராடோட டோட்டல் மாஸ் வந்து எம். இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கேர்ஃபுல்லாக கவனி, ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்றதை ஜாக்கிரதையா பாரு. ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற அங்கிருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். அந்த இடத்துல டென்ஷன் எவ்வளோன்னு கேட்குறேன். என் கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ராடு ஃபுல்லா டென்ஷன் மாறும். இங்க ஒரு டென்ஷன் இருக்கும், இங்க ஒரு டென்ஷன் இருக்கும், இங்க ஒரு டென்ஷன் இருக்கும், இங்க ஒரு ஏன்னா மாஸ் மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதே ஸ்ட்ரிங்கா இருந்ததுன்னா டென்ஷனும் சேம் எவ்ரிவேர், ஏன்னா இட் இஸ் மாஸ்லெஸ். பட் ராடு மேசிவ். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டென்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் கண்டுபிடிக்க என்ன சார் ஃபார்முலா? டைரக்டா படிச்சுக்கோ. டென்ஷன் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எல். எஃப் யாருன்னு தெரியும், நீங்க கொடுத்த ஃபோர்ஸ் 20 நியூட்டன். டோட்டல் லென்த் ஒரு 10 மீட்டர், எல் 10 மீட்டர். கரெக்டா இந்த எக்ஸ்ன்றது ஃப்ரம் ஃபோர்ஸ்ல இருந்து. ஆனா உன்னை ஏமாத்துறதுக்கு அதர் எண்ட்ல இருந்து 6 மீட்டர்னு கொடுப்பாங்க. ஆனா நீங்க இங்க 6ன்னு சால்வ் பண்ணிட்டு அது ஆப்ஷன்லயும் இருக்கும். நான் சொல்றது எனக்கு புரியுதா? எப்பவுமே எக்ஸ் கன்சிடர் பண்றது, நீங்க கன்சிடர் பண்றது ஃப்ரம் ஃபோர்ஸ்ல இருந்து தான் கன்சிடர் பண்ணணும். அவங்க கொஷின்ல கொடுக்கறது ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது, எனக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து 6 மீட்டர்ல டென்ஷன் சொல்லு அப்படின்னுவாங்க. அப்படின்னா அவங்க எல் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல் மைனஸ் எக்ஸ் வச்சு போடுற ஃபார்முலா கிடையாது, எக்ஸ் போடுற ஃபார்முலா. அப்ப ஃபோர்ஸ்ல இருந்து தான் உங்களோட கவனம் இருக்கணும். ஸோ எக்ஸ் பை எல். இதே சம் உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் மறுபடியும் ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். பாரு, இந்த ராட்ல இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டோட்டல் லென்த் ஆஃப் த ராட் எல், மாஸ் ஆஃப் த ராட் எம். என் கேள்வி என்னன்னா, இந்த ராடோட லென்த் 10 மீட்டர், அதர் சைட்ல இருந்து 7 மீட்டர்ல எனக்கு டென்ஷன் வேணும். அதர் சைட்ல இருந்து 7 மீட்டர்ல எனக்கு டென்ஷன் வேணும்னா, என் பசங்க அத்தனை பேரும் புத்திசாலிகள். அப்ப என்ன பண்ணணும்னா, டென்ஷன் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை எல். நீங்க வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு. எஃப் தெரிஞ்சு போச்சு, எல் தெரிஞ்சு போச்சு. அவன் கொடுத்துருக்கிறது எல் மைனஸ் எக்ஸ் தான் கொடுத்துருக்கான், 7. டோட்டல் 10. அப்போ 10ல் 7 போயிடுச்சுன்னா 3. 3யை வச்சு தான் சால்வ் பண்ணணும். எஃப் இன்ட்டு 1 மைனஸ் 3 பை எல். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இந்த சம்ம தப்பு பண்ணிடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே பேசிட்டோம். ஒருவேளை சார் 2 பக்கமும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் என்ன சார் பண்ணுறது? இந்த பக்கம் F1, இந்த பக்கம் F2ன்னு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, யார் பெரியவனாக இருக்கானோ அவனோட டைரக்ஷன்ல இருந்து தான் எக்ஸ் கொடுப்பாங்க. கேர்ஃபுல்லாக யார் பெரியவனாக இருக்கானோ, F1 பெருசாக இருக்கு பாரு. ஸோ F1 பெருசாக இருக்கிறதுனால எக்ஸ் ஃப்ரம் F1ல இருந்து, இது வந்து 40 நியூட்டன், இது வந்து 20 நியூட்டன். அப்போ யாரோட ஃபோர்ஸ் வேல்யூ பெருசாக இருக்கோ அங்கேருந்து தான் எக்ஸ் கன்சிடர் பண்ணணும். சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் போகிறது? இங்கே டோட்டல் டென்ஷன் ஈக்குவல் டு, இந்த இடத்துல டென்ஷன் வேணும். யாருக்காவது ஃபார்முலா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? F1 1 மைனஸ் எக்ஸ் பை எல். F1 minus x அடுத்தது by L F2 x by L. into F1 minus F2. எங்க F1 minus F2 வரும்? சார் நான் அதை x by L காமன் எடுத்து சொல்றேன். ஓ, நீ x by L காமனா எடுத்துட்டு இந்த F1 minus F2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு எப்படி பண்ண? உன்னோட ஃபார்முலா சொல்லுமா? சார் எனக்கு ஃபார்முலா மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுதான், அதை சொல்லுது. P is equal to F1 minus F1 minus x by L F1 minus F1 minus F2. F2 minus x by L. இல்ல சார், XL கூட F2 minus F1 minus F2. அது என்ன பண்ணனா குரூப்ல போட்டு விட்டுரு, அது ஈஸியா இருந்தா. படி இது ஆக்சுவலா டென்ஷன் இன் ராட் கண்டுபிடிக்கிறதுக்கு சால்வ் பண்ண இந்த ஃபார்முலா ஓடியா வந்துரும். F1 1 minus x by L plus F2 x by L. ரொம்ப கவனமா கத்துக்கும். யார் பெருசா இருக்கானோ அங்க இருந்தா எக்ஸ் கன்சிடர் பண்ணும். திரும்ப வேணும்னே இந்த பக்கத்துல இருந்து கொடுத்தாங்கன்னா அதை மதிக்காத. பெரிய ஃபோர்ஸ்ல இருந்து தான் எக்ஸ் பார்க்கணும். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா
ஃபோர்ஸோட டைரக்ஷன் தான் எக்ஸ். 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா பெரியவன் பக்கத்துல இருந்து தான் எக்ஸ். ரைட்டா? ரைட் பை. ஸோ இந்த நோட் சென்ட் பண்ணி விட்டுரு. உட்காந்து 1/2 மணி நேரம் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி பார்த்துட்டு நாளைக்கு ஒரே கிளாஸ்ல ஃப்ரிக்ஷன் முடிச்சு கொடுத்துரு. ஸோ பயப்படாம நீ மட்டும் படி, பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம்.